அடுத்து இதில் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். இட்ஸ் அ ப்ரொசீஜர் ஆஃப் மேனேஜிங், அலோகேட்டிங் அண்ட் டைமிங் ரிசோர்ஸஸ். ஸோ எல்லா விதமான ரிசோர்ஸும் இதில் வந்து நம்ம உள்ளே கொண்டு வரோம். ஸோ சாஃப்ட்வேர் ப்ராசஸ்னால் அது சாஃப்ட்வேரோட முடியுது. ப்ராஜெக்ட்னு வரக்குள்ள அந்த சாஃப்ட்வேர் மட்டும் இல்லாமல் அதை டெவலப் பண்ணுற டீம், அதில் இன்வால்வ் ஆகிற டைம், அதுக்காக அந்த கம்பெனி ஸ்பெண்ட் பண்ணுற ரிசோர்ஸஸ் எல்லாமே உள்ளே வருது. ஸோ த கிளையண்ட் அண்ட் த டெவலப்பர்ஸ் நீட் டு நோ த லென்த், பீரியட் அண்ட் காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இது நான் வெப்லேருந்து எடுத்த ஒரு பிக்சர். ஸோ ஒரு ப்ராஜெக்டை என்ன வேணும், என்ன நீட் இருக்குது அந்த ப்ராஜெக்ட்டுக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதோட ஃபீஸிபிலிட்டி ஸ்டடினா அதோட ரெக்குவயர்மெண்ட் எடுக்கிறது எல்லாத்தையும் இந்த பக்கம் பார்க்க போகிறோம். டிஃபைனிங் அண்ட் பிளானிங்ன்றப்ப நாம் எடுத்துகிட்டு வந்த இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன ரிசோர்ஸ் தேவைப்படுது, அதில் என்னென்ன வேலை இருக்குது, அந்த வேலைக்கான பிளான் என்ன, அதுக்கான பட்ஜெட் என்ன, அதுக்கான ரிஸ்க்கு ஃபேக்டர்ஸ் என்ன, எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துல டிசைட் பண்ணிவிடும். அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த ரிசோர்ஸை யாருக்கு வந்து அலோகேட் பண்ணுறது, எவ்வளோ அலோகேட் பண்ணுறது, எவ்வளோ டீம் சேர்ந்து அதை பண்ண போகிறாங்க அப்படின்றது. பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் வந்து மானிட்டரிங் ப்ராக்ரஸ், கேபிஎஸ் இஸ் கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ், மாடிஃபிகேஷன்ஸ், அது ரிலேட்டடான, அதாவது இங்கே லான்ச் பண்ணுறோம் இல்லைன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அந்த ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதுக்கான விஷயம் இது. ப்ராஜெக்ட் க்ளோஸ்ன்றது எப்படின்னா ப்ராஜெக்டை கம்ப்ளீட் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு இதோட இந்த கான்ட்ராக்ட் முடியுதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் அனாலிசிஸ் பண்ணணும். நீங்கள் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்கன்றதை நீங்கள் ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிக்கணும். அதோட இந்த ப்ராஜெக்டை விட்டு நம்ம வெளில வந்துடலாம். அடுத்து we have something called component based development. சில ப்ராஜெக்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெவலப் பண்ண சில விஷயங்கள் தேவைப்படும். ஷாப்பிங் வெப்சைட் வந்து செய்ய போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி வந்து பேமெண்ட் கேட்வேஸ் எல்லாம் இன்றைக்கி ரெடியாக ஏபிஐஸ்லேயே இருக்குது. ஏபிஐ இந்த சென்ஸ் அதை போட்டு அப்படியே இன்டகிரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து கோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து எல்லாத்தையுமே கோட் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் அதில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணிவிட்டு ஏன் அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதை இன்டகிரேட் பண்ணிட்டா போதும். அப்போ நான் ஒரு பேமெண்ட் கேட்வே இன்டகிரேட் பண்ண போகிறேன்றத நான் காம்போனன்ட் பேஸ்ட் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ அதோட ஸ்டெப்ஸ் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். அவைலபிள் காம்போனன்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் ரிசர்ச்ட் அண்ட் இவாலுவேட்டட் ஃபார் அப்ளிகேஷன். இன்டகிரேஷன் இஷ்யூஸ் ஆர் கன்சிடர்ட். ஸோ இது வந்து நான் ஒரு பேமெண்ட் கேட்வேவாக எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன்ல, அந்த பேமெண்ட் கேட்வே வந்து என்னோட வெர்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேரில் என்னோட லாங்குவேஜ்க்கு இருக்கா அப்படின்றது தான் வந்து இன்டகிரேஷன் இஷ்யூஸ். அண்ட் ஆர்கிடெக்சர் இஸ் டிசைன் டு அகாமடேட் த காம்போனன்ட்ஸ். ஸோ இதெல்லாம் அகாமடேட் பண்ணுற அளவுக்கு நான் ஒரு ஆர்கிடெக்சர் டிசைன் போடணும். இந்த பர்டிகுலர் பேமெண்ட் கேட்வே வந்துட்டு இந்த சிஸ்டமோட எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கும் ஃபிட் ஆகுதா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் நம்ம ரெடி பண்ணணும். அடுத்தது ஆர்கிடெக்சரில் இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணிவிட்டு அது கரெக்டாக ஒர்க் பண்ணுதான்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அது ஒர்க் பண்ணுறதுனால வேறு ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுதானும் நம்ம பார்க்கணும். ஓகே, இதை வந்து நம்ம எதுக்கு சொல்லுவோம்னா திஸ் வில் லீட் டு சாஃப்ட்வேர் ரீயூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏற்கனவே டெவலப் செஞ்சதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து சில வெப்சைட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபாரம்ஸ் பேக்கேஜஸாகவே நமக்கு இருக்கும். PHPBB சொல்லிட்டு ஒரு ஃபாரம் பேக்கேஜ். அதாவது நீங்கள் எங்கெல்லாம் டிஸ்கஷன் ஏரியா போகணுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த மாடியூலை டெவலப் பண்ண தேவையில்ல, நீங்கள் இந்த கோடை எடுத்து அழகாக உங்கள் வெப்சைட்டில் இன்டகிரேட் பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் என்ன நடக்குதுன்னா நமக்கு நம்மளோட டெவலப்மெண்ட் சைக்கிளில் ஆல்ரெடி ரெடியாக இருக்கிற ஒரு பேக்கேஜ் எடுத்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால அதை ஃபஸ்ட்லேருந்து பண்ணக்கூடிய டைம் நமக்கு மிச்சமாகுது. திஸ் வில் டைரக்ட்லி ரெடியூஸ் டெவலப்மெண்ட் சைக்கிள் டைம் அண்ட் திஸ் வில் ரெடியூஸ் ப்ராஜெக்ட் காஸ்ட். ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க ஒரு காம்போனண்ட்டை நான் ரீயூஸ் பண்ணுறப்ப எனக்கு காஸ்ட் மினிமைஸ் தானே ஆகும். ஸோ இது ஜஸ்ட் ஒரே லைனில் சொல்லணும்னா திஸ் ஃபோக்கஸஸ் ஆன் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ரீயூசபிள் காம்போனன்ட்ஸ். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஆஸ்பெக்ட் ஓரியன்டட் டெவலப்மெண்ட். ஒரு காம்ப்ளெக்ஸான சாஃப்ட்வேரில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று வந்து ஒரு காம்போனண்ட்டாக இருக்குது, இல்லைனா வந்து ஒன்று ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. சில கன்சர்ன்ஸ் இருக்கும். இப்போது ஹை லெவல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஒரு செக்யூரிட்டிக்கு த்ரெட் வருது, இல்லை ஒரு பர்டிகுலர் ஃபால்ட் நடக்குது, இன்னொன்று வந்து அவங்க பிஸ்னஸ்க்கு வந்து இந்த மாதிரி தேவைப்படலைன்றது ஒன்று தெரிய வருது. இன்னொரு செட் ஆஃப் கன்சர்ன் பார்த்திங்கன்னா மெமரி நிறையா எடுக்குது, நிறைய டம்ப் ஆகுது, இல்லை நான் இதை ப்ரெஸ் பண்ணோன்னே எனக்கு அடுத்த பேஜுக்கு போக மாட்டேங்குது. இந்த மாதிரி சில கன்சர்ன்ஸ் எல்லாம் இருக்குல்ல. இந்த மாதிரி கன்சர்ன்ஸ் என்ன பண்ணுன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக சம்டைம்ஸ் வந்து அந்த ஆர்கிடெக்சரே ஸ்பாயில் பண்ணும். அதாவது குட்டி குட்டி விஷயங்களாக நமக்கு படும்.
ஓகே. ஆனால் அது வந்து மொத்தமாக வந்து அந்த அந்த சாஃப்ட்வேரே கெடுக்கிற ஒரு சினாரியோ வந்து நமக்கு உருவாகும். ஸோ வென் கன்சர்ன்ஸ் கட் அக்ராஸ் மல்டிபிள் சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் இன்ஃபர்மேஷன் தே ஆர் ரெஃபர்ட் டு அஸ் கிராஸ் கட்டிங் கன்சர்ன்ஸ். ஸோ ஒரு சின்ன விஷயந்தான் இருக்குது, அது பெருசாக பாதிப்பு தரலனாலும் அதனால் மற்ற விஷயங்களும் அந்த சாஃப்ட்வேரில் பாதிக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த கிராஸ் கட்டிங் கன்சர்ன்ஸுக்கான ரெக்குவயர்மெண்ட்டை தனியாக எடுத்து அதுக்காக ஒரு அப்ரோச்சை ரெடி பண்ணி பண்ணுறது தான் இந்த ஆஸ்பெக்ட் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஒன்லி ஃபார் தோஸ் ஆஸ்பெக்ட்ஸ் தட் ஆர் டிஸ்டர்பிங் த ஆர்கிடெக்சர் ஆஃப் த சிஸ்டம். இப்போ பாருங்கள், ஐடென்டிஃபை கன்சர்ன், ஐடென்டிஃபை பிளேசஸ், ஆஸ்பெக்ட்ஸ் வில் அப்பியர் இன் த மாடல், டெவலப் மாடல், ரைட் கோட், கம்பைல் அண்ட் டெஸ்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ அந்த கன்சர்னை சால்வ் பண்ணதுக்கப்புறம் அந்த கன்சர்ன் நமக்கு திருப்பி அந்த ப்ராப்ளம் வருதான்றதையும் செக் பண்ணிவிட்டு அது கூட மற்றது ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுதான்னு பார்த்துட்டு அதை எடுத்து அட்டாச் பண்ணுறது தான் ஆஸ்பெக்ட் ஓரியன்டட் டெவலப்மெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் வேலை செய்யும். ஒரு சின்ன பார்ட் மட்டும் நமக்கு மாற்றக்கூடிய இடத்துல வந்து இதை நம்ம அழகாக அப்ளை பண்ணலாம். அந்த மாற்றக்கூடிய பார்ட் வந்து ஒரு காம்போனண்ட்டாக கூட இருக்கலாம். நம்ம இந்த மெத்தட்னால் நாங்கள் இப்படித்தான் போவோம், இந்த மெத்தட்னால் நாங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் நம்ம செய்கிறதுல வந்து we will be implementing many approaches. ஓகே, ஃபார்மல் மெத்தட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. இப்போ எப்படி வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு நான் வந்து ஒரு தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் சொன்னேன், இதையும் நம்ம கோட் தான் பண்ண போகிறோம். ஆனால் வந்து அந்த கோட் பண்ணுறதை வந்து நான் ஒரு அப்ட்ராக்டாக எழுதுனேன்னா அதுதான் தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த யூனிட் பார்த்தவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு க்ளீனாக புரியும். அந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரோடைய ஒரு ஃபார்மல் மேத்தமெட்டிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் தான் இந்த ஃபார்மல் மெத்தட். இது என்ன பண்ணுன்னா மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன் மூலயமாவே இதை டெவலப் பண்ணுறதுக்கு வழி கொடுக்கும். They are concerned with the application of mathematical technique to design and implement software. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான சிஸ்டம்க்கு தான் இந்த மாடல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டு அப்ரோச் இருக்குது. ஒன்று வந்து ப்ராப்பர்ட்டி பேஸ்டு ஸ்பெசிஃபிகேஷன்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து மாடல் பேஸ்டு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பேஸ்டு ஸ்பெசிஃபிகேஷனில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா they describe the operations performed on the system. அதே போல் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அந்த ஆப்ரேஷன்ஸ்க்கு நடுவுலன்றதை சொல்லிடுவாங்க. ஸோ அதில் ரெண்டு பார்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று சிக்னேச்சர், அதாவது அந்த ஆப்ரேஷனோட சின்டாக்ஸை சொல்கிறது சிக்னேச்சர்னும், அதோடைய சிமாண்டிக்ஸை டிஃபைன் பண்ணுறத அந்த ஈக்குவேஷனும் நம்ம சொல்கிறாங்க. a+b அப்படின்றது ஒரு ஆப்ரேஷன் வச்சுக்கோங்க சின்டாட்டிக்கலி, c is equal to a+bன்றது ஒரு ஈக்குவேஷன். மாடல் பேஸ் ஸ்பெசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா செட் தியரி, ஃபங்க்ஷன் தியரி, லாஜிக், இது சம்மந்தப்பட்ட எல்லா டூல்ஸையும் வந்து அது யூஸ் பண்ணும். இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ட்ராக்ட் மாடலில் நடக்குது. அப்ட்ராக்ட் இன் த சென்ஸ் உங்களுக்கு உள்ள எந்த டீட்டெயிலும் இல்லை, மேலோட்டமாக செஞ்சு வைக்கிறது தான். அதை அடாப்ட் பண்ணி தான் நீங்கள் வேறு ஏதாவது செய்கிற மாதிரி இருக்குமே தவிர இது மேலோட்டமாக செய்கிறது தான். இட் கம்ப்ரைசஸ் செட் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ ஆட்டோமேட்டாவில் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்குது, லீகல் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம்டு இருக்குது. ஸோ எப்படி ஒரு டிரான்சிஷன் பண்ணி ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறத வந்து நம்ம டிரான்சிஷன் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இதை இவங்க லீகல் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேட்ஸும் இருக்குது, லீகல் ஆப்ரேஷன்ஸும் இருக்குது. இதான் மாடல் பேஸ்டுன்னு சொல்கிறாங்க. மாடல் பேஸ்டை வந்து நீங்கள் ஏறக்குறைய எப்படி எடுத்துக்கலாம்னா ஆட்டோமேட்டா மாதிரி எடுத்துக்கலாம். ப்ராப்பர்ட்டி பேஸ்டு நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் மாதிரி எடுத்துக்கலாம். பட் ஆட்டோமேட்டா வந்து இட் ஈவன் ஃபால்ஸ் அண்டர் மேத்தமெட்டிக்ஸ்ன்றதுனால, ஏன்னா அது ஃபார்மல் இல்லையா, தே ஹவ் பாட் போத் தி ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது போத் தீஸ் அப்ரோச்சஸ் அஸ் ஃபார்மல் மெத்தட்ஸ்.